யாருக்கு என்ன நடந்தாலும் தட்டிக்க. வணக்கம். அப்சஷன் படத்துடைய டைரக்டர் கரி பேக்கர் யூடியூப்ல தட்ஸ் அ பேட் ஐடியா அப்படின்ற ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அதில் நிறைய ஸ்கெச்சஸ் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ஒரு படத்தை எடுத்து தேட்டருக்கு ரிலீஸ் பண்ண முடியாமல் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் ஹாரர் படம் தான். அவருடைய இந்த அப்சஷன் படம் வெறும் $1 மில்லியன் எடுக்கப்பட்ட படம். இன்னைக்கு நைட்டு வேர்ல்டு வைட் இந்த படம் $100 மில்லியன் கலெக்ஷனை தாண்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் இந்த படத்துக்கு. ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஆக்சுவலாக முதல்ல ஸ்க்ரீன் பண்ணி அங்கே ஃபோக்கஸ் பிக்சர்ஸ் இந்த படத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி $15 மில்லியன் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி தன்னுடைய அடுத்த படத்தை முடிச்சிட்டாரு, எடிட் பண்ணிட்டு இருக்காரு பேக்கர். இது மட்டும் இல்லாமல் A24 ஸ்டுடியோஸ்க்கு டெக்சாஸ் செயின்சா மசாகர் படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. அவங்க இவர்கிட்ட ஃபுல் கிரியேட்டிவ் கண்ட்ரோல் வேறு கொடுத்துருக்காங்க. இப்படியான கதைகள்லாம் தெரிஞ்சுக்கும் போது படிக்கும்போது ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அண்ட் இந்த அப்சஷனில் அப்படி என்னதான் இருக்குது, ஏன் இப்படி ஓடுது அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்சஷன் பேரன் பியர் பெய்லி ஒரு சிங்கிள் சிங்கம். கூட ஒர்க் பண்ணுற நிக்கி மேலே அவருக்கு க்ரஷ் இருக்குது. ஆனால் அவங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது. பொதுவாகவே பெரிய தைரியம் இல்லாத ஒரு மீக்கான இன்செக்யூர்ட் ஆள் பேரன். ஒரு நாள் நிக்கிக்கு கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு ஒரு கடைக்குள்ளே போய் 1 விஷ் வில்லோ அப்படின்னு ஒரு ஐட்டமாக வாங்குறாரு. அது ஃபார்ச்சூன் குக்கி மாதிரி ஒரு ஐட்டம். மனசில் ஒரு விஷயத்தை நினச்சி அந்த வில்லோவை உடைச்சா நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பேரன் அதை நிக்கி கிட்ட கொடுக்க மறந்துடுறாரு. ஸோ தான் யூஸ் பண்ணுறாரு. உலகத்திலேயே நிக்கி என் மேலே தான் பைத்தியமாக இருக்கணும் அப்படின்னு அந்த 1 விஷ் வில்லோவை அவரே விஷ் பண்ணி உடைகிறாரு. அடுத்த செகண்ட்லேருந்து நிக்கி டோட்டலாக அவரையே சுற்றி வர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சமாக நிலைமை மோசமாக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தான் இந்த படம். பேய் இல்லாத ஆனாலும் நம்மளை பயமுறுத்துகிற ஒரு ஹாரர் படம் இந்த அப்சஷன். அட்மாஸ்பியரில், பிளாக்கிங்கில், சவுண்ட் எஃபெக்ட்ஸில், பின்னணி இசையில், பெர்ஃபார்மன்ஸ்லன்னு கொஞ்சமாக நம்மளை அப்படியே உள்ளே இழுத்து செம்மையாக பயமுறுத்துது இந்த படம். ஜம்ஸ்கேர் மொமெண்ட்ஸுமே கூட வழக்கமான ஹாரர் படங்களில் வர மாதிரி இருக்காது. முதல் 10-20 நிமிஷங்கள் செட்டிலாக டைம் எடுத்தாலுமே கூட ஒன்ஸ் பேரன் விஷ் பண்ண அந்த மொமெண்ட்லேருந்து படம் டோட்டலாக என்கேஜிங்காக இருக்குது, கிரிப்பிங்காக இருக்குது. கார்லேருந்து பேசிட்டு இறங்கி போய் திரும்ப வந்து வீட்டுக்கு போய் பெட்டில் படுத்து அங்கே ஆக்வர்டாக நடக்கிற கான்வர்சேஷன்னு லைட்டாக நம்ம வயிற்ற கலக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அதை நிறுத்தவே இல்லை. கான்செப்ட் லெவல்லையே சிம்பிளாக ஒரு ஹாரர் படத்துக்கு உண்டான ஐடியாவை செம்மையாக பிடிச்சிருக்காரு இயக்குனர். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் செம்ம என்டர்டெய்னிங்காகவும் அதை கொடுத்துருக்காரு. பி கேர்ஃபுல் வாட் யூ விஷ் ஃபார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த படம். ஒரு ஃபோர்ஸ்டு ரொமான்ஸ் எந்த எல்லை வரைக்கும் போகும் அப்படின்னு எந்த டெம்ப்ளேட்டையும் ஃபாலோ பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷான ஒரு அப்ரோச்சில் தான் ஸ்டார்ட் டு எண்ட் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ஊர்காவலன் படத்தில் ராதிகா ரஜினியை நடுராத்திரி எழுப்பி டார்ச்சர்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த காமெடி சீன் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அதே மாதிரியே ஒரு நடுராத்திரி டார்ச்சர் சீன் இந்த படத்துலையும் இருக்குது. அண்ட் இந்த அப்சஷன் ஆரம்பிக்குது இல்லையா, இந்த காட்சிகளில் பேக்கர் கேரக்டர் படுற கஷ்டத்தைலாம் பார்க்கும்போது முதல்ல காமெடியாக தான் இருக்குது, நல்லா சிரிக்க இருக்குது. ஒரு வார்த்தை, ஒரு கெஸ்டர், ஒரு ரியாக்ஷனு சிரிக்க வச்சுட்டே பயமுறுத்துற இந்த ஸ்ட்ரெச் செம்ம ஃபன் மோடில் இருக்குது. டெக்னிக்கலாக ஒரு மாஸ்டர்ஃபுல் எக்ஸிக்யூஷன் இந்த படம். இந்த 1 மில்லியன் பட்ஜெட்லாம் உங்கள் மைண்டில் தோணவே தோணாது. லைட்டிங்காக இருக்கட்டும், ஃப்ரேம்ஸ், டார்க்னஸ் யூஸ் பண்ணப்பட்ட விதம், பிளாக்கிங்லேயே ஒரு கேரக்டர் உள்ளே வரப்போது நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் அது வரைக்கும் டென்ஷனை ஏற்றுறாங்க. அந்த மொமெண்ட்டில் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் டிசைனுக்கும் பின்னணி இசைக்கும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், ஒரு சின்ன மொபைல் அலர்ட் சீன் ஒன்று வரும், அதுக்கே தியேட்டரில் அலறிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு சூழல் எஸ்டாப்ளிஷ் பண்ணி எப்பவும் எதுவும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க வச்சிடுறாங்க. இண்டி நவ்ராட்டையோட பிரேக் அவுட் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஜீனியஸ் மெட்டீரியலை இன்னும் பல மடங்கு எலிவேட் பண்ணி உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைக்குது. அவங்கள காஸ்ட் பண்ண தான் இந்த படத்தோடைய பெஸ்ட் டிசிஷன். அவங்க பெர்ஃபார்மன்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரியக்கூடாது, அதுக்குன்னு பேய் பிடிச்ச மாதிரியும் தெரியக்கூடாது. அந்த அப்சசிவான பிஹேவியர்களை நிஜமாவே அதை பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணி ஸ்க்ரீனில் கொண்டு வராங்க இண்டி. அண்ட் அவங்க வாய்ஸை ரைஸ் பண்ணும் போதெல்லாம் நிஜமாவே அடிவரையில் என்னமோ பண்ணுது. அதுவும் டக்குன்னு ஸ்னாப் அவுட் ஆகி நார்மலாகவும் பேசுகிற இடத்துல அன்னியன் விக்ரம் மாதிரி நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த அவார்ட் சீசனில் இவங்களுக்கான சரியான ரெகக்னிஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பேரனா மைக்கேல் ஜான்ஸ்டன் கிட்டத்தட்ட ஒரு லூசர் கேரக்டர் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸாக வர கூப்பர் டாம்லின்சன், மேகன் லாலஸ் 2 பேருமே நீட். இதில் ஒரு சின்ன ட்ரிவியா, கூப்பர் நிஜமாவே டேரக்டருடைய ஃப்ரெண்டு தான். மொத்தத்தில் இந்த அப்சஷன் ஒரு ஹைலி எஃபிஷியன்ட் டீம் கிட்டே இருந்து வந்திருக்கிற சிம்பிளான செம்ம எஃபெக்டிவான ஒரு ஹாரர் படம். கண்டிப்பாக தியேட்டரில் மட்டுமே பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் ஓடிடியில் வந்துடும் சொல்கிறாங்க, ஆனால் தியேட்டரில் மட்டும்தான் பார்க்கணும். முடிஞ்சால் ஃப்ளாட் பிரிண்ட் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு போய் பாருங்கள். நான் பார்த்தது சின்ன ஸ்க்ரீன், அதில் வழக்கமான பிளாக் பார் பக்கத்தில் வருவாங்க. அது இல்லாமல் இன்னும் பிளாக் பார்லாம் போட்டு வெர்டிகல் மூவி மாதிரி சின்னதாக தான் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கே இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும்? அண்ட் இனி வரும் காலங்களில் பேரன் பண்ணது தப்பா ரைட்டா, நிஜமாவே இந்த படத்தில் யார் விக்டிம் அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்துக்கு சென்னையில் சப்டைட்டில்ஸ் இல்லை, ஆனால் கான்வர்சேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ண அவ்வளோ கஷ்டமாக இல்லை, புரியுது. அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி அடல்ட் ஒன்லி.